இந்த நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாளை நம்மளுக்காக திட்டமிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம ஜீவனோடு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் அப்படின்ற உதாரணத்தை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த உப்பினுடைய சாரம், அந்த டேஸ்ட் போயிடுச்சுன்னா அது வெளியில கொட்டப்படும், மனுஷர்களால் மிதிக்கப்படும், வேற ஒன்றுக்கும் பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உப்பு தன்னுடைய சுவையோடு இருக்கும் பொழுது, தன்னுடைய சாரத்தோடு இருக்கும் பொழுது அது மற்ற உணவுகளுக்கு சுவையை அதிகமாக அளிக்கிறது. சுவையூட்டுகிற ஒரு பொருள் தான் உப்பாக இருக்கிறது. சால்ட் enhances the flavor. சுவையூட்டுகிற சாதனமே உப்பாக இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே சுவை இல்லாத காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே எங்கேயுமே சுவை இல்லாத, எந்நேரமும் பிரச்சனையும் பாதகத்தையும் கெட்ட செய்தியையும் பேசி கொண்டிருக்கிற சுவையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுவையூட்டுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களில் சுவை இருக்கணும். நம்முடைய யோசனைகளில், நம்ம யோசிக்கிற விதத்தில், நம்ம பேசுகிற வார்த்தையில், நம்ம செய்கிற செயல்கள், நம்ம போடுகிற திட்டங்கள், நம்ம மற்றவரிடத்தில் பழகிற விதம், எல்லாவற்றிலும் சுவை இருக்க வேண்டும். சுவையூட்டுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். டிசைட் ஆன் திஸ். எவ்ரிடே மேக் சம்ஒன் எல்சஸ் லைஃப் பெட்டர் அண்ட் டேஸ்டியர். ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் சுவை நிறைந்ததாகவும் மாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த முடிவை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்க வேண்டும். அப்போ நம்ம யாரை பார்க்குறோமோ, யார் இடத்துல பேசுகிறோமோ, அவங்க வாழ்க்கையில் சுவையில்லாத காரியங்களை அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளும், உங்களுடைய செயல்களும், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் சுவையூட்டுகிறதாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சுவை கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் தட் இஸ் நாட் த மேட்டர். அது ஒரு பொருட்டு கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் சுவையூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பலன் தருகிற வார்த்தைகள், உற்சாகம் தருகிற செயல்களை செய்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுவையை நாம் ஊட்ட வேண்டும். இயேசு உங்களோடு என்னோடு இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான நோக்கம் இதுதான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்காக வாழவில்லை, நாம் பிறருக்காக வாழ்கிறோம். We are not living for ourselves but for others. இந்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தேவைகளை பற்றி கவலைப்பட மாட்டோம். மற்றவருடைய வாழ்க்கையை சுவைமிக்கதாக மாற்ற வேண்டும், சிறப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.